நான் 25 மாநாடுக்கு வேற லெவல்ல இருக்குப்பா. கண்டிப்பா அவர் வந்தாரு நல்லா இருக்கும். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நின்னா ஜெயிப்பாரு. வயரப்புறா கையா போடுறா சைலண்ட்
அது மட்டும் இல்ல, இந்த படம் ஓட்டு படம் மிக சிறப்பாக ஹிட் ஆனதுனால கண்டிப்பாக என் சார்பாக அனைவருக்கும் விருது கொடுப்பேன். ஆடும் படம் பார்க்கணுங்க. விஜய் சாருக்கு இருங்க, ஆடுக்கு மனிதர்கள் மட்டும் ரசிக்குது. விஜய் எல்லா ஜீவராசிகளுமே விஜய் சார் ரசிகர்கள் தான். ஆக்சுவலா நான் வந்து இன்னைக்கு ஆடு எடுத்துட்டு வராம யானை தான் எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். யானைக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொன்னதுனால என்னால யானை எடுத்துட்டு வர முடியல. அதை புரியுது கூல் சுரேஷ்க்கு இருக்கு. நான் எதுக்காக யானை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன்னா, தளபதி அவர்களின் கோட்டு 2024 ப்ரமோஷனுக்கு கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு விஜய் அவர்களே அறிவுரை கொடுத்திருக்காங்க. நீங்க அவருடைய தீவிர ரசிகர்னு சொல்றீங்க, பயன்படுத்துறதுக்கான காரணம் சொல்றது கரெக்ட் தான். ரசிகர்களை தான் கொடி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் வந்து சிஎஸ்கே கட்சியோட தலைவர், சுரேஷ் கட்சியோட தலைவர். நான் ஒரு கட்சியின் தலைவர் என்கின்ற முறையில் கொடி சிஎஸ்கே கட்சியின் தலைவர் என்கின்ற முறையில் இன்று முதல் நம்ம விஜய் சாருக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்று முதல் நான் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டேன். தளபதியின் கோட்டு 2024 முன்னணி கட்சி எல்லாமே கொஞ்சம் இனி 2K கிட்ஸ் எண்டு வரைக்கும் இந்த படம் நின்று வாழும். ஓகேங்களா? அதே மாதிரி டிவிகேக்கும் மிகப்பெரிய அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. நம்மளை நம்பி வந்திருக்காரு. இந்த படத்தாலையும் சரி மக்களுக்காகவும் வந்திருக்கிறாரு. அவர் ரசிகர் மக்களுக்காகவும் வந்திருக்காரு. இந்த படம் அவரோட கேரியர்லயே வரலாற்றுலயே மிகப்பெரிய படைப்பை வந்து படைக்க போகுது. ஓகேங்களா? கிரேட்டஸ்ட் ஆல் டைம் தான். விஜய் அண்ணா சூப்பர் அண்ணா, சூப்பர் அண்ணா, யூ கோயிங் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்னா. ஓகே, நான் வந்து என் பையன் வந்து தளபதியோட தீவிர ஃபேன். இந்த தாய் வேணுமா தளபதி வேணுமான்னு கேட்டா என் பையன் வந்து தளபதி தான் வேணும்னு சொல்லுவாரு. என் பையன் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டான், ஆமா உன்னால முடிஞ்சா தளபதி என்ன சிஎம் ஆக்குமா அப்படின்னு சொன்னான். அதுக்காக தான் அக்கா இவ்வளவு தூரம் பேச வந்திருக்கேன். இல்லைன்னா அக்கா வீட்டை வாசலை கூட தாண்டி வரமாட்டேன். ஓகேவா? நான் வந்து மிகப்பெரிய தலை ஃபேன். ஓகேவா? 32 வருஷமா ஒரு ஃபேன் தலைக்கு இருக்குதுன்னா இந்த சுகந்தி அக்கா என்னைக்குமே சாவர வரைக்கும் நான் தலை ஃபேன். ஒரு தளபதியை பெற்று இந்த சிஎம்காக நான் போராட வந்திருக்கிறேன். ஓகேவா? அதுதான் உண்மை. ஓகே, கிரேட்டஸ்ட் ஆல் டைம் அண்ணாமலையாருக்கு. ஓகே ஓகே பார்த்துருப்போம், பல பதிகளை பார்த்துருப்போம். ஆனால் நம்ம தளபதியை நம்ம கிரேட்டஸ்ட் ஆல் டைம்ல பார்த்துருக்கோம். தளபதியோட விசுவாசத்தின் உச்சம் நம்ம கேப்டன் பிரபாகரனுக்கு சார். கேப்டன் பிரபாகரன்ல வர நம்ம அழகு சுந்தரத்தை நம்ம விஜயகாந்த் ஐயாவை கேப்டன் அவ்வளோ அருமையாக காட்டியிருக்கிறாங்க. ரொம்ப பெருமையாக காட்டியிருக்காங்க.
கண்டிப்பா கேப்டனுக்காக 500 கோடி, எங்க அண்ணன் தளபதிக்காக 1000 கோடின்னு ஆல்ரெடி படம் வந்து 450 கோடி அடிச்சு எடுத்துட்டாங்க. ஏஜிஎஸோட இது 25வது படம். இது அவங்க கேரியர்லயும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமா இருக்கும். அவங்களோட படம் கட்டுமரக்காரனு. அதுல பிரபு சார் தான் அந்த ஏஜிஎஸ் கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பை கொடுத்தாங்க. இப்ப பெஸ்ட் வாய்ப்பை நம்ம தளபதி அண்ணன் கொடுத்துருக்காரு. படம் 100 days, அதாவது 100 shows, 5000 தியேட்டர்ல வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த படம் அவரோட வரலாற்றுலயே இல்லையோவை பீட் பண்ணிட்டு இந்த படம் மாபெரும் சக்சஸா இந்த படம் அமையும். இன்றைய தளபதி, நாளைய ஃபியூச்சர் சிஎம். ஓகேவா? ஃபியூச்சர் சிஎம், ஆல் த பெஸ்ட். வணக்கம்.